சந்திராவும் சிவனாண்டியும் பிளான் பண்ணுறாங்க. நம்ம ரேவதி ஏதாச்சும் பண்ணால் கண்டிப்பாக 2 பேரும் மோதிப்பாங்க. ஆனால் பண்ண போகிறதோ நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பிளானை பண்ணுறாங்க. சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிவனாண்டி சந்திரா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் வந்து நம்ம புது வீட்டுக்கு வந்து கார்த்திக் வந்து பாட்டியும் ரேவதியும் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இனிமேல் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ஜாதகம் பார்க்க போகிறாங்க ஜோசியர்கிட்ட. ரோஹிணிக்கு வந்துட்டு வளகாப்பு வைக்கணும், டேட் பார்த்து சொல்லுங்கங்கிறாங்க. நாளைக்கே வைக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க நாள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்னக்கா நடக்குது, நீ என்ன தான் பண்ணுற, எனக்கு ஒன்றுமே புரியல சொல்லி சந்திரா கேட்குறாங்க. இல்லை, ரேவதி வந்து ரோஹிணி மேலே ரொம்பவே வந்துட்டு பாசம் வச்சுருப்பா. அவள் வந்து நம்ம ரோஹிணிக்காக கண்டிப்பாக கார்த்திகை விட்டுட்டு வருவா. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நீ நம்புறியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் வந்து நம்ம ரேவதி பார்க்குறதுக்கு ரோஹிணி, சுவாதி, அப்புறம் ராஜராஜன், மயில் எல்லாருமே வராங்க. அப்போ பரதநாட்டியம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க என்னன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ரேவதி வந்து கிளாஸ் போயிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. எங்கே டான்ஸ் ஆடி காமி பார்க்கலான்னு சொல்லும்போது அவங்க பரதநாட்டியம் பண்ணி காமிக்கிறாங்க. எல்லோரும் சூப்பர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் இன்விடேஷன் எடுத்துகிட்டு கார்த்திகோட வீட்டுக்கு வராங்க. அவங்க எல்லோரும் இருக்கிறத பார்க்குறாங்க. நான் சொல்லி கேட்காம நீங்கள் இங்கே வந்துட்டீங்களே சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு கார்த்திக், ரேவதி, அப்புறம் பாட்டிக்கு வந்துட்டு இன்விடேஷன் வச்சுட்டு என் பொண்ணு ரோஹிணிக்கு வந்து சீமந்தம் வச்சுருக்கேன், நீங்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்விடேஷன் வந்து வைக்கிறாங்க. கார்த்திக்கும் ரேவதி பார்த்துட்டு ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. ரேவதிக்கிட்ட வந்து கார்த்திக் சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு ரோஹிணியோட வளகாப்பு ஃபங்க்ஷனில் நீ இருப்ப, வளையல் போட்டு விடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு எப்படி மாமான்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு கார்த்திக் வந்து ஒரு பிளான் சொல்கிறாங்க. ரேவதியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.